Welcome to quarter final number 1 KCC versus Dream 11க்கான போட்டி. பால் நம்பர் 1 ஃப்ரம் ரத்னா. ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த பேட்டில் பார்த்து, அதுவும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து. மொதல் பாலே ராக்கெட்டோட ஆரம்பிச்சிருக்கு, 6 ரன்கள். போன மேட்ச்சு நிறைய மொதல் பாலே 6 கொடுத்துருக்காரு ரத்னா. அடுத்த பாலும் 6, ஆடுறது சன்னு, ஆடுறா கண்ணு. சூப்பரான ஒரு ஷாட்டு. பிக் 2 ball 2 maximums. ஓகே, ஃபீல்ட் செட்டப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்காங்க, வச்சுருக்காங்க. டாஸ், அருமையான ஒரு ஸ்டாப் உள்ளாகிறது. பவுண்ட்ரி போயிருக்கோம், ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. கடைசியில் காலை விட்டு தடுத்துருக்காரு 2 ரன். நல்ல ஒரு டெலிவரி, அருமையாக ரைட் பண்ணி போல் பண்ணியிருக்காங்க. ஒரு ரனுக்கான வாய்ப்பு. ஷாட் அகைன், ஐயோப்பா எங்கேயோ போயிருக்கு. அண்ட் ஸ்பீக்கிங் டீம் வந்து தனியாக எழுந்து நின்று செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ரன்ஸ். சதீஷ் வந்து கேசிசியோட கேஎல் ராகுல் மாதிரி எந்த ஒரு பொசிஷனு என்ன மேட்ரு எல்லா விஷயமே இல்லை. எங்கே இறக்கி விட்டாலும் ரோபோ மாதிரி ஆடிட்டே இருப்பாப்புல. இப்போ ஓப்பனிங் வந்துருக்காங்க, ஓப்பனிங்கில் சேஞ்ச் இருக்குது. முரளி வரல, சஞ்சினா கூட சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு, பெரிய ஓவராக முடிஞ்சிருக்கு. 22 ரன் மொத்தம். செகண்ட் ஓவர் போகிறதுக்காக லோகோ போன மேட்ச்சில் நல்லா போட்டுருந்தாங்க. மொதல் பாலே ராக்கெட்டு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சூரை 6. இது ஆயாது. டீமு செலிப்ரேட் பண்ணோம், நல்லா அப்ரிஷியேட் பண்ணோம். அந்தளவுக்கு சூப்பராக ரைஸ் ஆகி வந்திருக்கு. பவுலர் வந்து ஒரு பிரேவ் அட்டம் பண்ணாங்க, இந்த ஆடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஷார்ட்ஸ் யாருமே இல்லை. டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது 1.4 போயிருக்கு. பெரிய ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஃபீல்டை வந்து ஸ்ட்ரைட்டில் நகர்த்திட்டாங்க. புல்டாக் நகர்ந்துட்டார். ப்ரீவியஸாக பவுல் அங்கே தான் இருந்தாங்க, இருந்துதான் கேட்ச். 4 ஷாட் எங்கே போனாலும் அடிக்கிறாங்க. பிக் ஷாட் பா, மான்ஸ்டர் ஆன் சைடில். சாரி காய்ஸ், ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்தது, இது மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சைடில் இங்கே அடிச்சு ஓட பார்த்தாரு, ஆனால் சன்னு நோ சொல்லிட்டாரு. த்ரோ பண்ணும்போது பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. பெரிய மொமெண்டம் அது கட்டாயமாக. ஸோ ஃபெட்ச் பண்ணி ஃபென்ச்சுக்கு வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. 6 வெளில இருக்கவங்க அமர்த்தலாம் கொண்டாடுறாங்கப்பா. ஹியூஜ். ஸ்கோருக்கு 44 ரன். எக்கச்சக்கமான ரன்ஸை போர்டில் கொண்டு வந்திருக்காங்க 12 பாலில். ஓவர் நம்பர் 3 சிவா உள்ளே கொண்டு வராங்க. டீம் ட்ரீம் 11 1. வெல் போல். ஸோ ஃபுல்லாக ஸ்டெம்ஸை விட்டுட்டாங்க. சிவா எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சதீஷோட இன்னிங்ஸை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங். இட்ஸ் கிரேட் ஓப்பனிங் நாக் இது. டீம் செலிப்ரேட் த ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆஃப்டர் த பிக் ரன்ஸ். ஓகே, புது பேட்டர் முரளி உள்ள வந்திருக்காங்க. நாளை தான் போயிருக்கு. கேட்சான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. 1 bring another 1. மொதல் பாலே விக்கெட். ஸோ 2 விக்கெட்டை கிளைம் பண்ணி கொடுக்குறாரு சிவா. கொஞ்சம் லேட்டாக வந்தார், ஆனாலும் டீமுக்காக உள்ளே வந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ 2 டபுள் ஸ்ட்ரைக்கராக மாறி இருக்காரு சிவா. அவுட்கான சிக்னல் தான் கிடைக்கும். ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு, நல்ல ஸ்டாப்பு. நைஸ் போல். அருமையான ஒரு ஓவர் சிவா கிட்டேருந்து. இது வரலாம் கடைசி, இந்த ஓவரோட கடைசி பால். சர்ப்ரைஸ். ஆஹா, அருமையான டெலிவரி. சூப்பராக ரீட் பண்ணி பேட் பண்ணிட்டாங்க. 1 ரன்னு. ஸோ எக்ஸலன்ட் கம்பேக் ஓவர் ஃபார் டீம் ட்ரீம் 11 ப்ரொவைடட் பை சிவா. 2 விக்கெட்டு, அருமையான ஒரு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 49 ரன், லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். நடந்து போகிறதுக்காக நிதிஷ் ஃபுல் டாஸு. யாருக்கான ஒரு முயற்சி, அது மிஸ் ஆகுது. ஃபுல் டாஸோட ட்ரீட்மெண்ட் சஞ்சினாவோட பேட்லேருந்து. ஸோ டீம் ரீச் 50+ ரன்ஸ் வந்துச்சு 3.1 ஓவர்ஸில். கேட்ச் இஸ் த கால். நல்லா சூப்பராக தூக்கி போட்டாங்க. ஓ மை காட், திஸ் இஸ் ட்ராப். 2 பேருமே நல்ல ஃபீல்டர்ஸு, புல்டாக் அண்ட் ரத்னா.
கேமோட மொமெண்டமே மாறி இருக்கும். அருமையாக யோசிச்சு போல் பண்ணியிருக்காங்க. விக்கெட் மாறி உள்ளே நிற்கிறது சன்னு. ஷாட் பட் அன்ஸ்டாப்பபிள். ட்ரை தான் பண்ண முடியும் பவுலர் தான். நல்ல பால் படும்போதே எடுத்துடணும். பட் அடுத்த பால் வந்து சூப்பராக பிக்கப் பண்ணியிருக்காரு சன்னு. சிங்கிள் ஷார்ட் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கிறது மணிக்குழு. ஷாட் இந்த மாதிரி அடிச்சிருந்தா தடுக்கிறதுக்கு ஆளே இருந்துக்க மாட்டாங்க. தூக்கி போட்டிருக்காரு. அதை ஸ்ட்ரைட்டாக பஞ்ச் அடித்து 6 ரன். வெல் பவுல். அண்ட் ஃபைனலாக ஒரு பால் நல்ல பால் விழுந்திருக்கு. இதுவும் பெரிய ஓவர் தான். இந்த பெரிய ஸ்கோர் போர்டில் இருக்குது. மறுபடியும் சிவாக்கு தான் கால் வரும்னு நினைக்கிறேன். ஹடல் பிரேக்கில் 8 ரன். இது வரலாம் போர்டில் 4 ஓவருக்கு லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். அடுத்த 3 ஓவர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ 4க்கு 68 மறுபடியும் சிவா 68 4 ரன்னுக்கு அவர் போலிங் போட்டுருக்காரு. அடுத்து ரிமைனிங் இந்த 3 ஓவருக்கு 64 ரன் அடிப்பாங்க. ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணுறாங்க டீம் க்ரீன். போல் வெல் போல். ஷாட் கேட்சுக்கான கால் இருந்தது. ஆனால் முன்னாடியே வந்திருக்கு. 1 ரன்னுக்கான வாய்ப்பு. அடுத்த பால் 1 ரன்னுக்கான வாய்ப்பு. கால் எடுத்து வச்சுதான் விக்கெட்டாக இருந்திருக்கும். 4 பாலுக்கு 4 சிங்கிள் தான் வந்திருக்கு. லாஸ்ட் 2 டெலிவரிஸ். குவாலிட்டி bowling from Shiva. Shot. Catch is the call. ஆனால் தடுக்க முடியாத ஒரு பவுண்டரியாக போயிருக்கு. 4 runs. பெரிய ஸ்விங். 4 போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கும். couple of runs 2. ஸோ டபுள் டு எண்ட் ஓவர். 10 runs இந்த ஓவரில். ஒரு நல்ல ஓவர் தான் சிவாகிட்டேருந்து. 28 போர்டில் இது வரலாம். 6வது ஓவர் சிவாகிட்டேருந்து. நல்லா தாத்துட்டாரு தினேஷ். நல்ல எஃபோர்ட்டு. நான் ஜாலை பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. 1 ரன். ஸோ கேட்சஸ் அ கால் அண்ட் இட்ஸ் பிகி. ஸோ இது விக்கெட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அடித்த அடி அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ராக்கெட் மாதிரி. இட்ஸ் ஃப்ளாட் ராக்கெட் அண்ட் 6 ரன். ஆக்ஷன் இல்லை. 0 டாட் பால். ஆஹா காலில் பட்டிருக்கு. டாட் பால். ஃபயர் அதை பார்க்குறோம். அருமை. எங்கேயோ போய் விழுந்திருக்கு. இட்ஸ் அ பிக் ஷாட். சொல்லி அடிச்சிருக்காங்க கில்லி மாதிரி. கைன் ஷாட். இந்த 6ஓட சன்ஷினா வந்து 54 ரன் விளையாடிருக்காரு. It's a big turn. Wide signal கிடைக்குது. It's a quicker one. Dot ball to end the over. Last 2 over 92 இது வரலாம். ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஆனால் ஹெவியாக போயின்னு இருக்கு. சரியான பயிர் போயின்னு இருக்குது. என்னத்தை பேசுறது என்னத்தை விடுறதுன்னு தெரில. ஒட்டு மொத்தத்தில் உள்ளே வந்து ரத்த குழம்பு. அது ரத்த குழம்புன்னு சொல்லக்கூடாது, எரிமலை குழம்பு அப்படி தான் சொல்லணும். ஓகே, வி என்ஜாய் த கேம். அதுதான் நமக்கு வேணும். இந்த ஃபயர் எங்களுக்கு பிடிக்கும். அருமையான ஒரு ஃபீலிங், சூப்பர் ஃபீலிங். அடுத்த பால். நல்ல ஒரு எஃபோர்ட், நல்ல ஒரு எஃபோர்ட். God, oh my God. No run. கீழே தான் ஆடிட்டு இருக்காங்க. 1 ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. ஆன் ஸ்ட்ரைக்கில் சன்ஷினா மறுபடியும் வராது. இந்த ஓவர் லோகோ கிட்ட இருந்து அருமையாக வந்திருக்கு. நல்ல ஓவர். சரி, லாஸ்ட் 2 டெலிவரிஸ். அருமையான ஒரு யார்க்கர். இது குவாலிட்டியான ஒரு யார்க்கர்.
இது தப்பான ஒரு விஷயம். ரன் அவுட் பண்ணியிருக்கக்கூடாது. அதனால் வந்து ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ணுறாங்க. மணி உள்ள இந்த பக்கம் வராரு. லாஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ், சூப்பர் இன்னிங்ஸ் சன்ஷினா கிடந்து. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து. And the final ball is a big hit. And huge hit. கடைசி பாலில் 6 முடிக்கிறாங்க. ஒரு பெரிய இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. என்னென்னமோ நடக்குதுப்பா, நான் என்னத்த பண்ணுறது. அது வந்து டார்கெட் மட்டும் சொல்லிடுறேன். சேசிங் பார்ப்போம். நல்லா கட்டாயமாக ஒரு நல்ல ஃபைட் இருக்குது, நல்ல ஒரு சேஸ் இருக்குது, பார்க்கலாம். வெல்கம் டு சேஸ். 102. முதல் பால் ஒயிடோட ஆரம்பிச்சிருக்காங்க. 102 ரன்னு. இப்போ 101 மொழி எழுதணும். 42 பாலில். அடுத்த பால் ஒயிட் சிக்னல். ஷாட். டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். எஸ், டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிருக்கு. முதல் மேக்ஸிமம் டீம் ட்ரீம் 11க்காக புல்டாக்கோட பேட்லேருந்து அருமையான ஒரு ஸ்ட்ரைக். அடுத்த வந்து ஷாட், அருமையான ஒரு ஷாட். It's a cracking hit, the cracking shot. It's a 4 runs. 4. Try for big shot. Run kana muichi. Nicely bowled. No runs. நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. தொடர்ந்து 3 பால். அதில் 1 வைடு இருந்தாலுமே வந்து கம்பேக் டெலிவரியாக கொடுத்துருக்காரு சஞ்சய். நல்ல ஒரு செலிப்ரேஷன் பார்க்கலாம். Nicely bowled, very well bowled. And 2 பெரிய ஹிட்க்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு சஞ்சய். ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது. பவர் பிளே முடிவுக்கு வந்திருக்கு. பால் நம்பர் 2 சதீஷ் கிட்ட இருந்து வைடு. தொடர்ந்து 2 வைடு வந்திருக்கு. நல்ல ஒரு பால். பால்ல shot. It's a very good shot. And it's biggie. The bat sound அப்படி அருமையா இருந்திருக்கு. சூப்பர். Oh, wonderful shot. This is classy from Bulldog. Yappa, தூர மேல காக்கா. It's biggie. 6. அருமையான ஒரு அடி. அடித்தா க்ளீனாக போடும். அதுதான் புல்டாக். ஓகே, அடுத்த பந்து அரௌண்ட் விக்கெட் வந்து ஃபுல் டாஸ் அண்ட் அடி தூள் ஓடு சக்கா. புல்டாக்கோட ஷோ. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சன்னோட ஷோவாக இருந்தது. செகண்ட் இன்னிங்ஸில் புல்டாக்கோட ஷோ. ஃபீல்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆஹா, லக்கி ஃபீல்டர் இல்லை. உடனே இதோட ஸ்கோர் 35 ரன் வந்திருக்கு. கடைசி பால் பவர் பிளேயில் அவங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. கேட்சுக்கான வாய்ப்பு. ஈஸி. எஸ், விக்கெட். அவுட். 35க்கு 1. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஓவர் நம்பர் 3 புல்டாக் ஆன் ஸ்ட்ரைக்கில். ரகு 3வது ஓவர் போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஆஹா, என்ன அடி அப்பா. புல்டாக் தரிசனம். அருமையான ஒரு ஷாட். புல்டாக் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு காரணம், அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கிளாஸியான ஹிட்டர். லைக் வீரேந்திர சேவாக். ஆனால் சச்சினோட தீவிர பக்தன். அருமையான ஷாட். புல்டாகை வந்து சென்னையின் வீருபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை கிரிக்கெட்டின், டென்னிஸ் பால் கிரிக்கெட்டின் வீருபாய். பிக் ஸ்டார். Oh my god. வைடு. ஆனால் இது ஏன்னா இடமா பட்டு விக்கெட்டாக அப்படி மாறிச்சுன்னா அது ஒரு கலகலாம் ஆகிட்டு இருக்கும். ஷாட். 6. எப்பா, நல்ல அட்டம்ப்ட். போகிற வர நமக்கு பக்கன்னு இருக்காது. உள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமுக்குமே அப்படி தான் இருந்திருக்கும். ஒரு 1 more 6. ஸ்லாட்டு. இந்த ஷாட்டு வாங்கிக்கோ ஹிட். இதுதான். இட்ஸ் a big shot from big man. Big star. 4 பால்ல 3 ஹிட்டு. கடைசி 2 பந்து. பிக்கப். இது பிக்கப் எடுக்கணும்னா ஃபீல்டர்ஸ் மட்டும்தான் கேட்ச் பிடிச்சி
உள்ள தூக்கி போட முடியும். 1 more 6, 5 பால்ல 4 ஹிட்டு, 24 ரன்னு 5 பால்ல. 59 ரன் வந்துருக்கு போர்டில். 43 ஆடணும் 25க்கு. போடு சக்கா. ஐயாப்பா 5 மேக்ஸிமம். எங்கே போட்டாலும் அடி, எப்படி போட்டாலும் அடி. வெறித்தனம். பிகிக்ஸ் நீங்கள் எண்ணிக்கை 65, 3க்கு 65. என்ன கேம் விளாட்றாங்க ஐயாப்பா. இன்னும் 37 ஆனோம், 4 ஓவருக்கு. தடுத்துட்டாங்க. 4 ரன் போக வேண்டியது, ஆனால் தடுத்துட்டாங்க. 1 ரன்னு. இன்னும் 36 ஆனோம் 23 பாலுக்கு. Oh my words. கடைசி 7 பால்ல 6 6. பியூர் புல்டாக் ஷோ. புல்டாக்கு அருமையான ஒரு இன்னிங்ஸ் விளையாடி கொடுத்துட்ருக்காரு டீம் ட்ரீம் 11க்காக. இஸ் ஜஸ்ட் அன்ஸ்டாப்பபிள். ஒரே ஒரு விஷயம் தான், கேமில் வாய் பேசக்கூடாது, நம்ம வச்சுருக்க பொருள் தான் பேசணும். அந்த பொருள் பேசுது, கையில் இருக்க பொருள். புல்டாக் வந்து இண்டிவிஜுவல் 50 ஆடிட்டாரு. ரன்னை கவுண்டே வச்சு முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமாக அடிப்பாங்க. நைன்டி போல் வெல் போல் மச் நீடட். அடுத்த பந்து நைன்டி போல், அருமையான ஒரு டெலிவரி. த்ரோ வைடு த்ரோ வச்சுருக்காங்க, ஓவர் த்ரோ. இது டீமுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. வைடு த்ரோ, டபுள். மறுபடியும் நைஸ் பால். எஸ், அம்பேர் அதுதான் சொல்லுவார். உள்ளே போகுது. பயங்கரமாக சேர் பண்ணி கொடுக்குறாங்க போலருக்கு. ஆஹா அருமையான பால். வெல் போல். ஒரே ஒரு 6, அது மட்டும் தான் லூஸ் பால். மீது எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. கோபால் போன மேட்சும் வந்து நல்லா போல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் முடிச்சிருக்காரு அருமையாக. அடுத்த பால் நல்ல ஒரு டெலிவரி. ஸ்ட்ரைக்கை மாற்றக்கூடாது, டாட் பாலாக மாறணும். ஏன்னா புல்டாக்கு கடைசி நேரத்தில் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் இந்த ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் கிளாஸி, அருமை. திஸ் இஸ் பியூர் கிளாஸ் ஃப்ரம் புல்டாக். 4 போல ஏதோ 2 ரன் ஓடிருக்காங்க. ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா விக்கெட் வேணும், ஏதாவது ஒரு மொமெண்டம் தேவை. அதுக்கு வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுறது தப்பே இல்லை. ஆனால் ரன்ஸாக மாறி இருக்கு. 1 ரன்னுக்கு இதை ட்ரை பண்ணலாம். ஷாட் அன்ஸ்டாப்பபிள். திஸ் இஸ் கிராக்கிங். நின்று பார்த்து ரசிக்கிறாப்புல அடிச்சுட்டு 4 போவோம், நான் அடித்தா போவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். இதை பவர் ஸ்ட்ரீக். 4 ரன்ஸ். இதை கிராக்கிங் 4. இந்த கேமை வந்து விளையாடுறதுனால தான் ட்ரீம் வர்சஸ் கேசிசி எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் 1 more ஷாட். ஸோ ஹோப்பை லூஸ் பண்ணிட்டாங்க. சஞ்சய் கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு பாலை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஸ்லோயை ட்ரை பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. 2 பேருமே பவர் ஹிட்டர்ஸ், எக்கச்சக்கமான பவரை வச்சுருக்காங்க. அந்த பவரில் ஒரு பீஸ் இது. ஓ மை காட். நான் உங்களுக்கு காமிக்கிறது 20-30 நிமிஷம். ஆனால் இங்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே போயின்னு இருக்கு. இது ஒரு பெரிய படம், ஆனால் சூப்பர் ஹிட் படம். அருமையான பால். இதுதான் வேணும் டீமுக்கு. இன்னும் கேம் முடியல, அது ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். கடைசி 5 ரன் 10 ரன்னாலுமே சண்டை போடுவாங்க 2 டீமுமே. எக்கச்சக்கம் ரன்ஸு வந்துக்கிட்டே இருக்கு, அன்ஸ்டாப்பபிளாக வந்துக்கிட்டே இருக்கு. கொண்டாடுறாங்கப்பா ரன்ஸை. அண்ட் ஹீஸ் டிசப்பாயிண்டட். சஞ்சய் டிசப்பாயிண்டோட போகிறாரு. 5 ஓவருக்கு 95, இன்னும் 12க்கு 7 ஆடணும். அண்ட் ஃபைனலி இந்த விஷயத்தை வந்து பாராட்டி ஆகும். எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ். திஸ் இஸ் மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸ் புல்டாக்கிட்டது. இதுதான் கேம் ஸ்பெட். ஸோ 1 மேன் ஷோ காமிச்சு விட்டு போயிட்டாரு. ஒரு அடமழை பேஞ்சு விட்டு போயிருக்கு. எரிமலையாக வெடிச்சுட்டு போயிட்டாப்புல. அடிச்சிங்கனாங்கப்பா பயங்கரமாக, அது மட்டும் நான் சொல்லி ஆகணும். எக்கச்சக்கமாக நல்ல ஒரு ஷோ இருந்தது. வெல் பிளைட் புல்டாக் அண்ட் டீம் ட்ரீம் 11. இன்னும் 7 ஆடணும். கடைசி என்டையர் கிரவுண்டே கைட் அடிச்சுது. கட் பண்ண முடியல, அவ்வளோதான். இதான் அப்படியே எடுத்துடணும் மெமரிஸு. இந்த மெமரிஸை விடக்கூடாது. ஓகே, இன்னும் 11க்கு 7 ஏதாவது ட்விஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். 20 ரன் ஆடி இருக்காரு இண்டிவிஜுவலாக. போல்ட், நல்ல ஒரு ஃப்ளேக். இன்னும் ஒரே ஒரு ஷாட் அவே, 1 ஹிட் அவே. ஸ்விங் அண்ட் மிஸ். சண்டை போடு, கடைசி நொடி வரலாம்.
டாட் பால். And the final hit from Arun Kattappan. எக்கச்சக்கமான பவரோட அடிச்சு இந்த கேமை முடிக்கிறாங்க. 102 ரனையும் சேஸ் பண்ணி வின் பண்றாங்க. This is Dream 11 versus KCC. Dream 11 சண்டை போடணுமா இந்த மேட்சை பார்க்கணும். இப்படி தான் விளையாடணுன்ற மாதிரி செட் பண்ணி விட்டு போகிறாங்க. இந்த பிக் ஃபைட் பிட்வீன் டூ. பட் இருந்தாலும் கேம் வின் பண்ணது யார் அப்படின்னா கிரிக்கெட் தான். எண்ட் ஆஃப் த டேல வந்து அதுதான் ஜெயிச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dream 11 என்டர் இன் டு த செமிஃபைனல். அண்ட் ஹார்ட் லக் டு த டீம் KCC. ஸோ நல்ல ஃபைட் இருந்தது ரெண்டு டீமுக்குமே. ஹார்ட் லக் பாய்ஸ் எக்கச்சக்கமான பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சன்ஷினா, மணிகுல்லு, அதே போல் சிவா நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒன் மேன் ஷோ புல்டாக் கிட்டேருந்து அவர் கூட அருண் கட்டப்பன் அவரும் ஜாயின் பண்ணி சூப்பராக மணக்காடிட்டாப்ல. ஓகே, இதே போல் இன்னொரு மேட்ச் பார்க்கலாம். வில்லோ வாரியர்ஸ் vs MPT. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கேம் உங்களுக்காக.